ஏன் பீரியட்ல ஐ வாண்ட் டு க்ளீன் அப் திஸ் ஹோல் மெஸ். அதுக்கு நீங்க அந்த லேடி இன்டர்வியூக்கு அவர் சொல்லுங்க. சும்மா எது கட்டாலும் விளக்கம் சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங். மார்னிங் மேடம். உட்காருங்க. எனியோ இட்ஸ் நாட் குட் மார்னிங் ஃபார் மீ. இட்ஸ் வெரி பேட். பாருங்க, உள்ள வந்த கைதிகள்லாம் உண்ணாவிரதம், வெளியில் ஒரே கரெக்டாக. தம்பி ப்ளீஸ் 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 அதெல்லாம் எடுக்கணும். ஓகே, சின்ன விஷயம் போதும் அவங்களுக்கு. இந்த தடவை டெத்து கஸ்டடியில் யார் செத்தாலும் எங்கள் தலைமையில் தான் வந்து விழும். சரி அது விடுங்க. நீங்கள் இந்த இன்டர்வியூலாம் இன்றைக்கி முடிச்சிடுவீங்க இல்லைங்களா? ப்ளீஸுங்க, இந்த நேற்று நடந்த இடத்துல வேணாம். இட்ஸ் வெரி சென்சிட்டிவ். இந்த பிளாக்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இட் வில் பி கன்வீனியன்ட் ஃபார் யூ. ப்ளீஸ் இன்னைக்கு முடிச்சிருங்க. ஸோ இட் வில் பி 2-3 இன்டர்வியூ தான் பாக்கி இருக்கு. நேற்று ஒரு இன்டர்வியூ நடுவில் விட்டுட்டோம், அது கண்டினியூ. சரி, யார் அது கான்டாக்ட்? வாத்தியார் மாரப்ப கவுண்டர் தானே? நோ, ஐ திங்க் இட் இஸ் நாராயணன். டெத் சென்டென்ஸ் கைதி. எனி ப்ராப்ளம்? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க. இங்கே நிறைய குழப்பங்கள் இருக்குங்க. அதெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களை மாதிரி கமிட்டட் பீப்புளோட உதவியும் தேவை. சரி, நீங்கள் பண்ண நினைச்ச அந்த நாடன் இன்டர்வியூ முடியாதுங்க. நேற்று உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரி போகிற வழியில் இறந்துட்டாரு. சந்தேகத்துக்குரிய சாவுன்னு கைதிகள் தான். கேட்குது இல்லை சார்? பாடியை கலெக்ட் பண்ண ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க சார். சரியா, 2 நிமிஷம் கழிச்சு வரேன். நாராயணன் இருக்கானே, அவன் மற்ற ரவுடிகளோட ரொம்ப மோசம் மேடம். உண்மையிலே லேடிஸ் வராங்களா, முழு கதையும் திறந்து விட. நீங்க வாங்க மேடம். ஒரு ரவுடி பையன் செத்ததுக்கு என்னமோ மகாத்மா செத்த மாதிரி உண்ணாவிரதம்ங்கிறாங்க. நம்ம ஜெயிலர் இருக்காரு, அவர் ரொம்ப நைஸ் மேன். ஆனா அங்க அது மட்டும் பத்தாது, ஒரு அயன் ஹேண்ட் வேணும். அதை ஐபிஎஸ் பரீட்சை எழுதி வர்றவங்களுக்கு வராது. என்னை மாதிரி கேடர்ஸ்ல இருந்து வர்றவங்களுக்கு தான் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி உண்ணாவிரதம்ங்கிறாங்க. இரு வர. நீங்க வாங்க மேடம். மேடத்துக்கு நாராயணன் இன்டர்வியூ பண்ண முடியலன்னு மூட் அவுட்னு நினைக்கிறேன். இல்ல, அதெல்லாம் இல்ல. கவலைப்படாதீங்க, அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் இருக்கு. இப்ப பார்க்க போறோமே, அந்த 2 பேரும் சேர்ந்து தேனி மாவட்டத்துல 24 கொலைகளை செஞ்சிருக்காங்க. அப்புறம் ஒருத்தனை வெட்டிக்க பார்த்தாங்க. இப்ப 2 பேரும் உள்ள. ஒருத்தனுக்கு மரணம், இன்னொருத்தனுக்கு ஆயில். விருமாண்டி கேஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதை இன்வெஸ்டிகேட் பண்ணது நான் தான். இப்ப பார்க்க போறது செகண்ட் அக்யூஸ்ட், விருமாண்டியோட பரம விரோதி. நாயக்கர் விரோதம் நல்லதில்லை. பேர் தான் நல்ல நாயக்கன், ஆனால் நல்ல பாவம் மாதிரி. நாயக்கர் விட்டு வச்சாலும் அவன் குடிச்சே செத்துருவான் போல. அப்போ சௌரியம் நாதி இல்லாத நிலமாயிரும். ஆனால் பஞ்சாயத்து நல்ல நாயக்கன் உள்ள விட்டு வைப்பாரு. நல்ல நாயக்கன் கூடி கொலை பேசி தரகு பண்ணி நாயக்கனுக்கு வாங்கி கொடுத்துருவேன். அண்ணே என்ன நீ பேசல? இல்லண்ணே, வேற பேசிட்டு இருந்தோம்ண்ணே. தெரியும்டா, பள்ளி விடுத்தே நீ சண்டினாச்சே. அண்ணே, என் ஸ்டேஷன் இருக்கிறது நல்ல நாயக்கன் வீட்டுல தான். ஆனா என் மனசு பூரா சின்ன கோளாறு வட்டியில தானே. தேவர, உங்களுக்கு என்ன வேணுமா கேளுங்க. சாதிக்காரனை விட்டுட்டு நாயக்கனுக்கு தரவு பேசுனா அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். நீ என்ன பண்றது? இந்நேரம் நல்லவன் நாயக்கன் நான் குறிச்சு மண்ணி அடிச்சிருப்பான். வணக்கம் ஐயா. என்ன கோட்டச்சாமி? ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லையா? ஏய் போப்பா. சாச்சியை கூட்டி வந்திருக்கேன். இங்க வச்சுக்கலாமா, ஸ்டேஷன்ல வச்சுக்கலாமா? இங்கே வச்சுக்கிருவோம். போ. வா. வைக்கலையா? நீங்களும் போங்க. நீங்க தானே பேசுறவரு, போங்க. பெருமாண்டி, ஒன்றும் பயப்பட வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ஐ விட்னஸ் ராமராஜ் நம்மளை நம்பி வந்திருக்கான். நம்ம தான் அவனை பார்த்துக்கிறோம். மெயின் கேட் பக்கம் வர்றேன். நான் கிராஸ் பண்ணோம்னா நீ டோரெல்லாம் லாக் பண்ணு. ஓகே? மூவ் குயிக். வாங்க. நான் பேக்காம சார் சொல்லாம கிளம்ப ரைடு பண்ணிட்டு எங்க பைப்புல மண்ணில் போய் தானே அனுபவிக்காம பார்க்காது சார். இதான் நடக்காது சார். என்னையா மேடம் ஓரமா கூப்பிட்டு போடா. வெளியா இருக்கப்ப ஏடா கத்துற? புள்ளியாம பெணாத்தாத. இந்த ஜெயிலர் தானும் திங்க மாட்டான், மற்றவனையும் திங்க விட மாட்டான். இது அவன் நடத்துற ரைடு. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. உள்ளுக்குற பாக்கிலாம் செக் பண்ண 30 லட்சம் நஷ்டம் நமக்கு தான்.
வெளியுக்குள்ள யாரும் சார் பதில் சொல்லுது? என் புள்ளு கிட்ட வெளியே இருக்கு சார். சார் கிச்சனில் ரைட் நடக்குது. ஆனால் அடிக்கு பயனா சொல்லிட்டானா நம்ம பாதிப்பாது நம்ம தான். எனக்கு 2 வருஷங்குது. அப்புறம் சும்மா கத்தாத. வியாபாரத்தில் ஏத்தாருக்கும் இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு டைம் சரியில்லைன்னு நினைச்சேன். உன் டைம் சரியில்லை சார். வேலை விட்டே செய்யாம 50 பைசா வாங்கி தின்னி. வெள்ளப்படி மருந்து மட்டமே 30 లక్షం తేరం. దానికి ఏమైనా ఒకటి అయింది అనుకో. ரைட் தான். అంతే డొమ్మి చేస్తాం. போங்கயா, அதை செய்யுங்க. போய் தொம்மி செய். சந்தாயா சொல்றேன். ஜெயிலர் வெளியே வந்து ரிப்போர்ட் எழுதுனா தானே என்கொயரி. போலீஸ்காரன் எஃப்ஐஆர் எழுத விட்ட முடித்தேன். இவன் என்ன 24 கொலையா செஞ்சான். நான் எஃப்ஐஆர் எழுதி தூக்குவாங்களே. ஜெயிலர் வெளியே வந்தால் உங்களுக்கு அதே கதி தான். வெளியே வர விடாதீங்க. கைதிங்க செஞ்ச கலவரத்தில் ஜெயிலர் செத்துட்டான்னு வச்சுக்க. ரெட்டி போய் தொம்மி செய்யும். செல்போன் இருக்கா? ஏது கொடுத்து அனுப்புறேன். நம்புற மாதிரி. உங்கள 2 எங்கள 2 போனா தான் நம்புற மாதிரி இருக்கும். புரியுதா? கேமரா ஆஃப் பண்றா. ஆஃப் பண்ற கேமராவை. என்னடா அடிக்க வந்து மாட்டிட்டு இருக்க? போடா, போடா. ஆறுமுகம், கமே ஆறுமுகம். என்ன நடக்குதுங்க? கேட்ல யாரு? வேணாம், நல்லதில்லை. சார், நான் கோபால் பேசுறேன். கிச்சன்ல ஜெயிலர் சாருக்கு அடிபட்டு இருக்கு. பெரிய கலவரமும் நடக்குது சார். இருக்கார் சார். ஆனா அவரால் பேச முடியல சார். கத்தி குத்து ரத்தம் ரொம்ப போயிடுச்சு. குறைக்க மாட்டார் போல சார். கோபால், பையன் உள்ள ரைட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க சார். போய் அவளை பிடிச்சிட்டு வாயா. சார் சார் சார், உள்ள போறது ஆறு கஷ்டமா சார். என்னால முடியாது சார். சார் 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 சார், நான் புள்ள குட்டிக்காரன் சார். பெருமாண்டி, ஐயா இதோ இருக்கு. பெருசா கத்திருக்கிறீங்க. போ, காமன் வாழை வெளியே தூக்கி போடு. நம்ம ஜெயிலில் கலெக்ஷன் பண்ணி சொல்லு. போ போ. டேய், இதெல்லாம் வெளியே யாரும் சொன்னீங்க போட்டு தள்ளிடுவேன். சரி, உங்களுக்குலாம் ஒரு வேலை இருக்கு. டேய், அந்த ஜெயிலர் பாட்டிய துப்பாக்கி வச்சிருக்காண்டா. ஏய், நம்மளால வெளியே கிளம்படா. உள்ள ஒரு சரலாம் வெளியே போட்டோம். இந்த அவனை உள்ளே வச்சு போட்டு போலாம். போ 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 போ. வெளியே போலாம் ஃபர்ஸ்ட். நீ அவளை கண்டுபிடிச்சு கூட்டி வந்துட்டீனா என்ன தருவ? என்ன வேணும்? அன்னலட்சுமி. ஐயா, இன்ஸ்பெக்டர் பேய்க்காம வீட்டுக்குள்ளார வந்து சர்ச் பண்ணணுமா? வாரண்ட் இருக்கான கேட்டா இல்லங்கிறாரு. எமர்ஜென்சில தேவையில்லைன்னு சொன்ன நாய்க்கிறையா? அவன் ஒரு கொலகாரன்.
6 பேர் செத்து இருக்காங்க. அவனுக்கு உதவி செஞ்சா குத்தம். நீங்க செய்ய மாட்டீங்கன்னு நம்புறேன். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் ஏன் இங்க தேடுறீங்க? என்னையா பொம்பளை தீவிரட்டா குளத்துல அனாவசியமா நின்னுக்கிட்டீங்க? என்னத்தையா மன்னிக்கிறது? பிறந்த வீட்டுல நாய் வளர்த்தது மாதிரியா? சரி, நான் வெளியில வெயிட் பண்றேன். வெளியா முதல்ல. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சரி, போயிட்டு வாயா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? அக்கம்மா மன்னிச்சுங்கய்யா, நான் என் டியூட்டியை செய்யறேன். ஏய், அது வேலை நிறுத்து. அது என்ன வேலை? ஸ்டாப் ஸ்டாப். ஏய், வேலை நிறுத்து. ஏய், நகரியா. ஏய், நகரு. ஏய், நகரியா, தள்ளி போ. என்னங்க வேடிக்கை? போ. ஏய். ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்கயா. டேய், வேணாடா. வேணாம் சொல்லியா? யோ, ரெடியா? ஹலோ, ஆமா நான் தான். ஏய், சி. ஆத்தி, எப்ப நான் வரட்டுமா? சரி சரி, நீங்க வாங்க, நீங்க வாங்க, நான் இங்கதான் இருப்பேன். ஆமாமா, நான் இங்கதான் இருப்பேன். பாடி எப்பதான் பாத்துருக்காங்க. அடிபட்ட பண்ணி மாதிரி வீச்சு வீச்சுன்னு கத்திக்கிட்டு இவனை ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. அங்க போய் பம்பு செட்ல கையை ஓட்டம்னு சொல்லு. துப்பாக்கி பாய்க்குன்னு உளறிக்கிட்டு இருக்காத மூதேவி. போ, நீ மதுரை கோர்ட்ல சரண்டர் ஆயிரு. என்னது? போலீஸ்காரன் நம்ம கூட சரியாத்தால இருக்கு. காப்பாத்துன்னு கை நீட்டி காசு வாங்கிட்டு போய் சரண்டி சொல்ற? சட்டம் தெரியாம பேசாத. உன்னை காப்பாத்துறதுக்காக தான் சொல்றேன். விரும்மாண்டி வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு வக்கீல் சார் கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, உங்க வாக்குமூலம் தான் ஏன் முதல்ல பதிவாகணும்? அப்பதான் இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இல்லைன்னா செகண்ட் ஆயிரும். ஐயா, நல்ல முன்னாடி ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஏய், தள்ளுங்கடா. ஏய், போங்கடா. ஏய், தள்ளியா. பிராக் பார்க்காம அங்கிட்டு போங்கயா. இது நாயக்கரோட செல்போன். இதுல விருமாண்டியோட நம்பர் இருக்கு. அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். நீ சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் எப்படியாவது கண்டுபிடிச்சிரு. அட புரியுதியா? கேனத்தனமா தலையை விட்டு கம்மாயில வீசி போடாதீங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நல்லா ஆழமா குழிய விட்டு நிறைய உப்பு போட்டு போலீஸ் நாய் பொல்லாதது போய். மகனே, நீங்க ஐயா கறி வச்சு சாடி நீங்க ஒரு ஆடு நிச்சயமா கட்டவாளு. ஐயா மகனே, நீ விடல தண்ணி ஒரு ஆடு நீ பல்லாடி ஒரு ஆடு சாகுறதுக்கு முன்னாடி யாருக்கோ ஃபோன் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. உங்களுக்காத்தான் இருக்கும். ஆனா அவர்கிட்ட செல்போன் இருக்குல்ல? இல்ல, கண்டிப்பா விருமாண்டியாத்தான் இருக்கும். இதே பாம்புக்கு பால் வாக்கப்படாதுங்கிறது. நீங்களும் விருமாண்டியத்தானே சந்தேகப்படுறீங்க? எஃப்ஐஆர் எழுதணும்ல? ஆமாம் பெத்தராசு, நைனாவை கொண்டவரை கண்டுபிடிச்சு தானே ஆகணும். விருமாண்டி எங்கே இருக்காருன்னு உங்களுக்கும் தெரியும்ல. மிஸ்டர் பால்பாண்டி, உங்கள் அளவுக்கு பெரிய வக்கீல் இல்லைனாலும் நானும் வக்கீல் தான். ஆனால் நேர்மையான வக்கீல். அப்படித்தான் இருக்கணும்னு எங்கள் நைனா சொல்லியிருக்காரு. ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட். சரி சரி, நீங்கள் பேசுங்க. எங்கள் நைனாவை கொன்னது யாருன்னு எனக்கும் தெரியும். யாரு? உனக்கும் தெரியும். கடைசியில் சத்தியம்தான் ஜெயிக்கும்னு எங்கள் நைனா சொல்லியிருக்காரு. அதை நான் இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். விருமாண்டிக்கு எதிராக என் ஊர்லேருந்து ஒரு புள்ள சாட்சி சொல்லாது. நாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். உனக்கு ஒரு மரியாதைக்காக தான் தனியாக கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்.
10 போலீஸ்காரனை அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்திட்டு ஜெயிலுக்கு போக எல்லாம் தயாராக இருக்கும். ஆனால் எங்கள் நைனாவோட இறுதி ஊர்வலம் கௌரவமாக நடக்கணுன்றதுக்காக தான் அமைதியாக போகிறோம். தெரிஞ்சுக்க. சொல்லிட்டேன்பா. ரைட் ஓவர். குபிர்ச்சாலி போங்கடாங்கட்டே. ஒரு தகராறு நடந்துடப்படாத வக்கீல் சார், அப்புறம் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆயிரும். கேட்டுக்கிட்டியல்ல? ஏய் பிபி வந்துட்டாரா? ஓடி எங்கிட்டே. பிடிங்க அவளை. அவங்கள பார்க்காத போ. சந்தாயா சொல்றேன், ஜெயிலர் வெளியே வந்து ரிப்போர்ட் எழுதுனா தானே என்கொயரி. போலீஸ்காரன் எஃப்ஐஆர் எழுத விட்ட முடித்தேன். இவன் என்ன 24 கொலையா செஞ்சான்? நான் எஃப்ஐஆர் எழுதி தூக்குவாங்களே. ஜெயிலர் வெளியே வந்தா உங்களுக்கு அதே கதி தான். வெளியே வரவிடாதீங்க. நோ நோ நோ. மை காட். இந்த டேப் ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ். வருமாண்டி பேய் காமனை நம்புறதை விட நான் உன்னை நம்புறேன். இந்த அம்மாவையும் டேப்பையும் உடனே வெளியில கொண்டு போகணும். ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. கைதி ட்ரெஸ்ல போவாத, சுட்டு கொண்டுடுவாங்க. அடிப்பட்டு எங்க ஆளுங்களோட ட்ரெஸ் எடுத்து போட்டு போ. இனிமே அது அவங்களுக்கு தேவைப்படாது. வாசல்ல கதவு உடைக்கணும். ஐயா தூக்கிட்டு வாங்க, கொண்டு போயிடலாம். நான் தேவையில்லாத சொன்னேன். என்னை பத்தி கவலைப்படாத. எனக்கு என் மானம் பொழைச்சா போதும். புரியுதா? புரியுதா? நம்மள எந்த ஆளுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா ஷூட்டர் சைன். யூ டோன்ட் வரி. ஹலோ, மேல போயிட்டாரா? என்ன நடக்குதுங்க? எந்த பயமும் பயப்படாதீங்க. ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அவர் எல்லாம் பார்த்துப்பாரு. கவலைப்படாதீங்க. யாரு? Who is going to lead? What do we say, sir? If you permit, I will go inside. Verumandi, I shouldn't be doing this. உன்னை நம்பி நான் கொடுக்குறேன். Take this. எடுத்துக்கையா. இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. Thank God. இதெல்லாம் பழைக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கிறதே நல்லது. Go.